Alhamdulillahi Rabbil Alamin wal aqibatu lil muttaqin. Assalatu wassalamu ala sayyidil anbiya'i wa ashrafil mursalin wa ala alihi wa azwajihi at-tayyibin at-tahirin wal mu'minina wal muslimina kullihim ajma'in, amma ba'd. Usikum ibadallah wa iyaya awalam bitaqballah. Ittaqullaha ta'ala fi kulli waqtin wa hin. Qala Allahu azza wa jalla والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وإن الله لمع المحسنين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم الهجرة تهدم ما كان قبلهم أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் அன்பும் மகத்தான கருணையும் நமது உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹு நாம் முன்னால் செய்துவிட்ட பாவங்களை பொறுத்து சகித்து மன்னித்து அருள்புரிவானாக. நமது நாட்டங்களை, தேட்டங்களை, தேவைகளை பூர்த்தியாக்கி இம்மை மறுமையில் அல்லாஹ்வின் திருப்தி பெற்ற நல்லடியார்களாக, மறுமையில் அல்லாஹ்வின் அருளுக்குரிய நன்மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்து அழகு பார்ப்பானாக. நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உயரிய ஷஃபாஅத்திற்குரிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்து அருள் புரிவானாக. என்ன ஃபேன் ஆஃப் ஆயிடுச்சு? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது மீளாது தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இரண்டாம் நாளாகிய இன்று இஸ்லாமிய மறுமலர்ச்சி ஹிஜ்ரத் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஹிஜ்ரத் என்றால் என்ன? இஸ்லாமிய மறுமலர்ச்சி ஹிஜ்ரத். இஸ்லாம் மறுமலர்ச்சி அடைந்தது, இஸ்லாம் வளர்ச்சி அடைந்தது, இஸ்லாம் புத்துணர்ச்சி பெற்றது. எதனால்? ஹிஜ்ரத்தால். அப்படின்னா ஹிஜ்ரத் அப்படின்னா என்னன்னு தெரியும் இல்லையா? ஹிஜ்ரத் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சஹாபாக்களும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்று தஞ்சம் அடைந்த நிகழ்ச்சி. இது வார்த்தையிலே சொல்வதானால் ஏதோ ஒரு சாதாரண நிகழ்ச்சி போல தெரியலாம். மதுரையிலிருந்து சென்னைக்கு போற மாதிரி நிகழ்ச்சி அல்ல அது. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்வது 550 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட மதுரையிலிருந்து சென்னைக்கு போகிற மாதிரி உள்ள தூரம். ஆனால் ஒரு நாள் இரவிலே சொகுசாக
ரயில் பயணத்திலேயோ பஸ்ஸிலேயோ சென்று முடித்த ஒரு வரலாறா இஸ்லாத்திற்கு மறுமலர்ச்சியை ஏற்படுத்துகின்ற வரலாறு என்றால் இல்லை. மக்காவிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு செல்கின்ற அந்த பயணம் என்பது நிறைய தியாகங்களும் நிறைய கனவுகளும் உணர்ச்சி பூர்வமான எத்தனையோ நிகழ்வுகளை உள்ளடக்கிய ஒரு பயணம். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா இந்த சுன்னத்தை வைத்திருக்கிறார். எங்கு நபிமார்கள் வளர்ந்து நபித்துவ பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்களோ அந்த ஊரிலே அவர்கள் நபியாக நபித்துவ பிரச்சாரத்தை முழுமையாக செய்து முடிக்க முடியாது. எல்லா நபிமார்களும் தான் வாழ்ந்த ஊரை விட்டுவிட்டு இன்னொரு ஊருக்கு சென்றுதான் அந்த நபித்துவத்தை வென்றிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து முதல் வஹியை, முதல் ஏகத்துவத்தை, முதல் இறை செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றுக்கொண்டு அந்த பதட்டத்திலே தனது மனைவியாகிய ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்தில் வருகிற பொழுது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பதட்டமாக இருக்கின்ற, மிகவும் பயந்திருக்கின்ற, தெளிவில்லாமல் இருக்கின்ற தனது கணவரை யூத மத வேதங்களை எல்லாம் படித்திருந்த அன்றைய யூத அறிஞர் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய மைத்துனர் வரக்கத் இப்னு நௌஃபல் என்ற அறிஞரிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூப்பிட்டுட்டு போறாங்க. ஹதீஜா அம்மா தன் கணவனார் பயந்திருக்கிறார், பதட்டத்தோடு இருக்கிறார். அவர் பயந்தது ஏன், பதட்டப்பட்டது ஏன், இது பதட்டப்பட வேண்டிய விஷயமா என்பதை விளக்கி சொல்வதற்காக அன்றைக்கு அறிஞராக இருக்கின்ற, தனது சொந்தமாக இருக்கின்ற வரக்கத் இப்னு நௌஃபல் இடத்திலே ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானாரை கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் அமர வச்சு பேச வைக்கிறாங்க. முழுமையாக நபியிடமிருந்து விவரங்களை பெற்றுக்கொண்ட வரக்கா சொல்லுகிறார், இது பயப்படுவதற்கான விஷயம் அல்ல. உங்களிடத்திலே வந்திருப்பது ஹதரத் மூசாவிடத்திலே வந்த, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே வந்த ஜிப்ரீல் தான் உங்களிடத்தில் வந்திருக்கிறார். நீங்கள் நபியாக இருக்கிறீர்கள், அல்லாஹ் உங்களை நபியாக அறிவித்திருக்கிறான், எனவே நீங்கள் பயப்படாதீர்கள் என்று சொல்லிட்டு வரக்கத் இப்னு நௌஃபல் சொல்றாங்க, யா முஹம்மத் அபுஷிர், யா முஹம்மத் அபுஷிர், யா முஹம்மத் அபுஷிர், நான் உங்களுக்கு சுப செய்தியை சொல்லுகிறேன், உங்களுக்கு நற்செய்தியை சொல்லுகிறேன். நீங்கள் நபியாக இந்த மண்ணிலே உங்களுடைய பிரச்சாரத்தை துவங்குகிற பொழுது அல்லாஹ் ஒருவன், அவனை மாத்திரமே வணங்க வேண்டும். கற்களை, முற்களை, மலைகளை, மரங்களை, கண்ணில் படுகின்ற பொருட்களை எல்லாம் நீங்கள் வணங்கக்கூடாது என்ற பிரச்சாரத்தை நீங்கள் இந்த மக்கத்து மண்ணிலே முன்னெடுக்கிற பொழுது சொன்னார்கள் வரக்கா, இந்த ஊர் மக்கள் உங்களை கொலை செய்ய முற்படக்கூடும், உங்களை சிறைபிடிக்க கூடும், அல்லது மக்காவை விட்டு உங்களை வெளியேற்றக்கூடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் சொல்லுகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, இவ்வளவு அன்போடு இருக்கின்ற, என்னோடு இவ்வளவு பாசத்தோடு இருக்கின்ற
இந்த மக்கத்து மக்களா என்னை இந்த ஊரை விட்டு வெளியேற்றுவார்கள், இந்த மக்கத்து மக்களா என்னை கொலை செய்ய முற்படுவார்கள், இந்த மக்கத்து மக்களா என்னை சிறைபிடித்து வைப்பார்கள் என்று ஆச்சரியத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க. இந்த ஊர் மக்கள் உங்களை விரட்டிடுவாங்க, இந்த ஊர் மக்கள் உங்களை கொலை செய்ய முயற்சிப்பாங்க என்று சொல்லுகிற பொழுது பெருமானாரால் அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த ஊர் மக்களா என் மேல இவ்வளவு அன்பாகவும் பாசத்தோடும் இருக்கிற இந்த ஊர் மக்களா என்னை விரட்டுவார்கள் என்று கேட்கிற பொழுது நௌஃபல் இப்னு வரக்கா சொல்கிறார், ஆம், இந்த ஊர் மக்கள் உங்களை விரட்டுவார்கள், இந்த ஊர் மக்கள் உங்களை கொலை செய்ய முற்படுவார்கள், இந்த ஊர் மக்கள் உங்களை சிறைபிடிப்பார்கள். அப்பொழுது நான் உயிரோடு இருந்தால் சொல்றாங்க, அப்பொழுது நான் உயிரோடு இருந்தால் உங்களுக்கு நான் உதவியாளராக இருப்பேன், அப்பொழுது உங்களை நான் ஏற்றுக்கொள்வேன், நபியாக இறை தூதராக உங்களை நான் ஏற்றுக்கொள்வேன், உங்களுக்கு நான் பக்கபலமாக இருப்பேன் என்பதாக முதல் வகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றுவிட்டு வருகிற பொழுதே அங்கு சொல்லப்பட்ட செய்தி, நீங்கள் இந்த ஊரில் இருந்து விரட்டப்படுவீர்கள், இந்த ஊரில் இருந்து விரட்டப்படுவீர்கள். அருமையானவர்களே, இஸ்லாத்தை மக்கத்து மண்ணிலே ஆரம்பத்தில் செல்வந்தர்களோ மக்காவின் தலைவர்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மக்காவில் யாருன்னு சொன்னா அடிமைகளாக இருந்தவர்கள், ஏழை எளிய மக்களாக இருந்தவர்கள், எளியோர்கள் தான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த மார்க்கம் மக்கத்து மக்களுக்கு புதுமையானதாக இருந்தது. எனவே இதை ஏற்றுக்கொண்ட மக்களை சித்திரவதை செய்து இந்த மார்க்கத்தை விட்டும் வெளியேற்றுவதற்காக முயற்சித்தார்கள். அருமையானவர்களே, இந்த மார்க்கம் எதிர்ப்பிலேயே தான் வளர்ந்திருக்கிறது. இன்றைய வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வஞ்சித்து எழுதக்கூடியவர்கள், வஞ்சித்து பேசக்கூடியவர்கள் ஒவ்வொரு நாட்டிலேயும் ஒவ்வொரு ஊரிலேயும் உருவாகிக் கொண்டே இருக்கிறார்கள். என்றோ வாழ்ந்த ஒரு மனிதரை 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இன்றைக்கும் தூற்றுகிற மக்கள் இருக்கிறார்கள், இன்றைக்கும் எதிர்க்கிற மக்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எடுத்து வைத்த கொள்கைகள் அப்படி அத்தனை அநியாயத்திற்கும் எதிராக எடுத்து வைத்தார்கள். இதே எதிர்ப்பு இஸ்லாத்துடைய ஆரம்பத்திலே மிக உச்சமாக மிக உக்கிரமாக மக்காவிலே கிளம்பியது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட எல்லோரையும் கொடுமைப்படுத்தினார்கள். ஒரு காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து அனுமதியை பெறுவதற்காக சஹாபாக்கள் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த ஊரிலே நாங்கள் ஈமானோடு வாழ்வது கஷ்டம், இந்த கலிமாவை ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களாக வாழ்வது இனிமேல் இயலாத காரியம். எனவே நாங்கள் ஏதாவது ஒரு நாட்டிற்கு ஏதாவது ஒரு பகுதிக்கு சென்று நிம்மதியாக வாழ நாங்கள் ஆசைப்படுகிறோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வேண்டி நிற்கிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி வழங்கினார். ஹபஷாவுக்கு எத்தியோப்பியாவுக்கு என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய குடும்பங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிச்சு வச்சாங்க. கிட்டத்தட்ட 72 பேர் அனுப்பிச்சு வச்சாங்க. இந்த நிலையில இஸ்லாம் வெளிப்பகுதியில் வளர ஆரம்பிக்கிறது, குறிப்பாக மதீனாவிலே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய காலத்தில் வெளிநாடுகளில் இருந்து காபாவை நோக்கி வரக்கூடிய மக்களுக்கு ஹஜ்ஜினுடைய அந்த காலத்தில் இந்த ஏகத்துவ கலிமாவை எடுத்துச் சொல்வார்கள். அப்படி மதீனாவிலிருந்து வந்த 7 நபர்கள் முதலாம் ஆண்டிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார்கள். சந்தித்து இந்த ஏகத்துவ கலிமாவை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டு விட்டு மதீனாவுக்கு சென்று மறு ஆண்டு வருகிற பொழுது 72 நபர்கள்
மதீனாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வதற்கு முன்பதாகவே 72 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த 72 நபர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக மறு ஆண்டு வருகை தருகிறார்கள். வருகை தந்த அந்த மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழைப்பு விடுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் மதீனாவுக்கு வந்து விடுங்கள், நாங்கள் உங்களை காப்பாற்றுகிறோம், நாங்கள் உங்களை பாதுகாக்கிறோம், இந்த மார்க்கம் மேலோங்க என்னுடைய உயிரையும் உடமைகளையும் நாங்கள் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறோம். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட அப்பாஸ் அவர்கள் இருக்கிறார்கள். அப்போது இஸ்லாத்துக்கு வரல அப்பாஸ் ரலியல்லாஹு அப்ப இஸ்லாத்துக்கு வரல. ஆனால் பெருமானாருக்கு அரணாக இருக்கிறார்கள், பெருமானாருக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இரண்டாவது அக்பாவிலே மதீனாவாசிகளிடம் அந்த 72 நபரிடத்திலே எடுத்துச் சொல்கிறார்கள், நீங்கள் யாரை அழைக்கிறீர்கள் என்று சொன்னார். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் மதீனாவுக்கு உள்ளே இழுத்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் பாதுகாப்பு தருகிறோம் என்பதாக நீங்கள் மதீனாவுக்கு உள்ளே நீங்கள் அடைக்கலம் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தையே நீங்கள் எதிர்க்க வேண்டிய சூழல் ஏற்படும். இந்த உலகத்தை எதிர்க்க வேண்டிய சூழல் ஏற்படும். உங்களுடைய தலைவர்கள் கொல்லப்படுவார்கள், நீங்கள் போர்க்களம் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும். நீங்களோ விவசாயிகள், இதற்கெல்லாம் நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? எங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உன்னை மதீனாவுக்குள் உள்ளே கொண்டு சென்று விட்டு வருகின்ற எதிர்ப்புகளை பார்த்துவிட்டு இவர்களை அப்படியே நிர்கதியாக விட்டு ஓடி விடுவீர்களா? அப்பாஸ் கேட்கிறாங்க. இஸ்லாத்துக்குள்ள வரல, ஆனா தனது சகோதரர் மகன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்காக சத்தியம் கேட்கிறார்கள், சத்திய பிரமாணம் செய்து கொடுக்கிறார்கள். 72 சஹாபாக்களும் நாங்கள் எங்களுடைய உயிர் உள்ளவரை இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்போம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் சத்தியம் செய்து கொடுக்கிறாங்க. ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு செல்வதற்கு மெல்ல மெல்ல தயாராகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, மதீனாவுக்கு உள்ளே போவதற்கு தயாராகிறார்கள். இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தனது சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, தோழர்களே, உங்களுக்கு நீங்கள் பயணம் செய்ய வேண்டிய பூமி எனது கண்ணுக்கு காட்டப்பட்டது. நான் கனவிலே நீங்கள் செல்ல வேண்டிய பூமியை நான் பார்த்தேன். அந்த பூமி 2 மலைகளுக்கு மத்தியிலே பேரிச்சம் மரங்கள் வளரக்கூடிய பூமி, அதுதான் யஸ்ரிப் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சஹாபாக்களுக்கு செல்ல வேண்டிய பூமியை அறிவிக்கிறார்கள். அப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சஹாபாக்கள் மக்காவிலிருந்து புறப்பட தயாராகிறார்கள். நான் சொன்ன மாதிரி ஏதோ மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகிறது அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் பஸ் ஏறி மறுநாள் காலையில் போய் இறங்குறது அல்ல. இந்த செய்தியை குறைஷிகள் கேள்விப்பட்டு, மக்கத்து தலைவர்கள் கேள்விப்பட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக முஸ்லீம்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்று விட்டால், மதீனாவிலே சென்று முஸ்லீம்கள் ஆதிக்க சக்தியாக உருவாகிவிட்டால் நமக்கு ஆபத்தாக அமைந்துவிடும். எனவே முஸ்லீம்கள் இங்கிருந்து செல்வதை தடுத்து முஸ்லீம்களை கொலை செய்ய வேண்டும் அல்லது சிறைபிடிக்க வேண்டும் என்று ஒரு முஸ்லீமையும் மக்காவிலிருந்து வெளியேறி மக்கள் முஸ்லிம்கள் மதீனாவுக்கு செல்வதற்கு அனுமதிக்கவில்லை காஃபிர்கள். முதலாக மக்காவை விட்டு வெளியேறுகிறார் அபூ சலமா என்று சொல்லக்கூடிய மக்காவாசி. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு என்ன செய்யறாங்க, கிளம்புறாங்க. அவங்களுடைய மனைவியார் உம்மு சலமா, அவங்க குழந்தை சலமா, 3 பேரும் மக்கா விட்டு வெளியேறாங்க. வெளியேறுகிற இந்த செய்தி மக்காவாசிகளுக்கு கிடைச்ச உடனே உம்மு சலமாவுடைய குறைஷி கூட்டத்தார்கள், மக்காவின் உயர்ந்த தலைவர்கள் அடங்கிய குடும்பம்,
அவர்கள் ஒன்று கூடி எங்களுடைய குழந்தையை, அதாவது உம்மு சலமாவை, எங்களுடைய பெண்ணை நீங்கள் ஊருக்கு வெளியே கூட்டு போக கூடாது, நீங்க வேணா போங்க, நாங்க என்ன செய்ய மாட்டோம், எங்களுடைய வீட்டு பிள்ளைய எங்க வீட்டு பெண்ணை என்ன செய்ய மாட்டோம், அனுப்ப மாட்டோம் என்பதாக என்ன செய்யறாங்கன்னா உம்மு சலமாவை அடித்து இழுத்து கொண்டு போய் சிறை வைத்து விடுகிறார்கள். அபூ சலமாவின் குடும்பத்தார்கள், அபூ சலமா நீ வேண்டுமானால் எங்கு வேண்டுமானாலும் சென்று கொள், ஆனால் குழந்தையை நாம் கையில கொடுக்க மாட்டோம் என்பதாக குழந்தைய அபூ சலமாவுடைய வீட்டார்கள் என்ன செஞ்சாங்க, தூக்கிட்டு போயிடறாங்க. அபூ சலமா அவர்கள் மாத்திரம் மக்காவிலிருந்து மனைவியும் பிரிந்து பெற்ற சலமா பிள்ளையும் பிரிந்து தன்னந்தனியாக அபூ சலமா மதீனா போய் சேருகிறார். மதீனா போய் சேருகிறார். சாதாரண பயணம் கிடையாது. தன் குழந்தையை விட்டுட்டு, கட்டிய மனைவியை விட்டுட்டு, மனைவி சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறாள். ஒருவேளை அவர் சித்திரவதைக்கு உட்படுத்தப்படலாம், இந்த கலிமாவை விட சொல்லி அந்த குடும்பத்தார்கள் அடிக்கலாம், அவர்களை கொடுமைப்படுத்தலாம். இந்த பயத்தோடு அபூ சலமா மதீனா போய் சேருகிறார். வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள், 1.5 ஆண்டு காலம் உம்மு சலமா தினமும் அதிகாலையில் மக்காவுக்கு வெளியே வந்து பாறை வெளியிலே உட்கார்ந்து அழுது கொண்டே இருப்பார்கள். தனது கணவர் வந்து விடுவாரா, தன்னை அழைத்து செல்வாரா என்பதாக தினமும் தண்ணீர் இல்லாமல், உணவு இல்லாமல், உறக்கம் இல்லாமல், நிழல் இல்லாமல் வெட்ட வெளியிலே உம்மு சலமா மக்காவை விட்டு வெளியே கொண்டு காத்து கொண்டே இருப்பார்கள், அழுது கொண்டே இருப்பார்கள். குழந்தை பிரிந்த ஏக்கம் வேறு. 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு உம்மு சலமாவின் குடும்பத்தார்கள் உம்மு சலமா மீது பரிதாபப்பட்டு, இப்படி தினமும் அழுது இந்த பெண் தன்னையே அழித்துக் கொள்வார் போல் இருக்கிறது என்பதாக உம்மு சலமா அவரிடத்திலே வந்து பேசுகிறார்கள். நாங்கள் உங்களுடைய குழந்தையை வாங்கி கையில கொடுத்துறோம், நீங்க எப்படியாவது மதீனா போய் சேருங்க, மதீனா போய் சேருங்க. ஒரு வாகனத்தையும் கொடுத்து, ஒரு ஒட்டகத்தையும் கொடுத்து, குழந்தையும் கையில கொடுத்து தன்னந்தனியாக மக்காவிலிருந்து அனுப்புகிறார்கள். அருமையானவர்களே, ஒரு ஒட்டக பயணம் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 25 கிலோமீட்டர் தான் போகும். ஒரு நாளைக்கு 25 கிலோமீட்டர் தான் போகும். கிட்டத்தட்ட 20 நாள் பயணப்பட வேண்டும். 20 இரவுகள் பாலைவன இருளிலே அந்த பெண் தன்னந்தனியாக பச்சிளம் குழந்தையோடு தங்க வேண்டும். சாதாரண பயணம் அல்ல. உம்மு சலமா என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை என்பதாக தனது பச்சிளம் குழந்தை சலமாவை தூக்கி கொண்டு மதீனா புறப்பட தயாராகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டரை கடந்த பிறகு, மக்காவிலிருந்து 150 கிலோமீட்டரை கடந்த பிறகு அங்கே உஸ்மான் இப்னு மதூன் என்று சொல்லக்கூடிய மனிதர் பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அப்போ வரைக்கும் என்ன செய்யல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. உஸ்மான் என்ன செய்யறாங்க, உம்மு சலமாவை பார்க்கறாங்க. பார்த்து, உம்மு சலமா நீங்கள் எங்கே இந்த தூரம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நான் ஹிஜ்ரத் செய்து எனது கணவனார் இருக்கின்ற மதீனாவுக்கு சென்றடைய விரும்புகிறேன், எனது குடும்பத்தாரிடமிருந்து அனுமதியோடு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், வந்திருக்கிறேன்னு சொல்லும் பொழுது உஸ்மான் இறக்கப்பட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா உம்மு சலமாவோடு துணைக்கு போறார். உம்மு சலமா சொல்றாங்க, நான் உஸ்மானை போல ஒரு கண்ணியமான ஆணை நான் பார்த்ததில்லை, ஒரு கண்ணியமான ஆணை நான் பார்த்ததில்லை. அவர் என்னை ஒரு முறை கூட தவறாக பார்த்ததில்லை. நான் ஓய்வெடுக்க வேண்டும் என்றால் ஒட்டகத்தை அமர வைப்பார், என்னை ஒட்டகத்துக்கு பக்கத்தில் ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு தூரமாக சென்று விடுவார். நான் பயணப்பட வேண்டும் என்று நினைத்தால் என்னை ஒட்டகமில் மேல் அமர்த்திவிட்டு அவர்கள் ஒட்டகத்தினை கயிறை பிடித்துக் கொண்டு முன்னால் செல்வார். எனக்கான உணவை தயார் செய்தார், எனக்கான தண்ணீரை தயார் செய்தார். ஒரு கண்ணியமான மனிதராக நான் உஸ்மானை பார்த்தேன்.
மதீனாவின் எல்லை வந்ததும் என்னை இறக்கி விட்டு உஸ்மான் மக்கா பக்கம் திரும்பி விட்டார் என்பதாக உம்மு சலமா பதிவு செய்வாங்க. அருமையானவர்களே, கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு பிறகு உம்மு சலமா தனது கணவனார் அபு சலமாவை சந்தித்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதருடைய ஹிஜ்ரத்தும், ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு ஏழை முஹாஜிர்களும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற கதை என்பது அவர்களுக்குள்ளே பல வரலாறுகளை உள்ளடக்கிய, பல சோதனைகளை உள்ளடக்கியது. சுஹைப் ரூமி என்று ஒருவர் இருந்தார். சுஹைப் ரூமி, அவர் ரோம் நாட்டை சார்ந்தவர். மக்காவுக்கு ஆரம்பத்திலே வந்து என்ன செஞ்சாங்கன்னா, மக்காவில் வியாபாரம் செஞ்சாங்க. தன்னந்தனியாக மக்காவுக்குள்ளே வந்து எந்த விதமான பொருளாதார பின்புலமும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரம் செய்து ஒரு சிறந்த ஒரு வியாபாரியாக உருவெடுத்திருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரம் பற்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சுஹைப் ரூமி மதீனாவிற்கு செல்வதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்த உடனே சுஹைப் ரூமி என்ன செய்யறாங்கன்னா, மக்காவை விட்டும் தன்னால் முடிந்த செல்வங்களை எல்லாம் தனது ஒட்டகையில ஏற்றி கொண்டு கிளம்புகிறார். ஒட்டகத்தில் ஏற்றிக்கிட்டு கிளம்புகிறார். சுஹைப் மக்காவை விட்டும் ரோமை நோக்கி செல்கிறார் என்ற செய்தி மக்கத்து தலைவர்களுக்கு கிடைச்ச உடனே சுஹைபை சுத்தி வளைச்சிட்டாங்க. சுத்தி வளைச்சிட்டு கேட்டாங்க, நீ ரோம் நாட்டிலிருந்து எந்த விதமான செல்வமும் மற்ற மிக ஏழையாக எங்களுடைய மக்காவுக்கு வருகை தந்தாய். ஒரு நேர உணவுக்கு கூட உன்னிடத்தில் உணவு காசு கிடையாது. இந்த நிலையில நீ மக்காவுக்கு வந்தாய். மக்காவுக்கு வந்து மக்காவில் உள்ள வியாபாரங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு மக்காவிலே வியாபாரம் செய்து இங்கிருக்கின்ற செல்வங்களை எல்லாம் திரட்டி கொண்டு எப்பொழுது நீ மதீனாவுக்கு செல்கிறாய்? உங்களை நான் எப்படி அனுமதிப்பது? நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று மக்கா தலைவர்கள் சொல்லுகிற பொழுது சுஹைப் கேட்கிறார், நான் இத்தனை ஆண்டு காலம் சம்பாதித்த முழு செல்வத்தை நான் உங்களுக்கு தந்துவிட்டால் என்னை மதீனா செல்வதற்கு அனுமதிப்பீர்களா என்று கேட்கிறார். ஆம், உன்னை செல்வத்தை எல்லாம் காசு பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு போ, என் ஊர்ல சம்பாதிச்சுட்டு எங்க ஊர் காசை நீ மதீனாவுக்கு கொண்டு போலாம் என்பதாக நினைத்தால் அது நடக்காது என்று சொல்லுகிற பொழுது சுஹைப் ரூமி அதுவரை மக்காவில் தனது வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்த கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் சம்பாதித்த முழு சம்பாத்திய பொருளையும் மக்காவாசிகளிடத்திலே ஒப்படைத்து விட்டு ஈமான் மாத்திரம் போதும், நான் ஈமானோடு வாழ்வதற்கு அல்லாஹ்வை நான் எந்த விதமான இடையூறு இல்லாமல் வணங்குவதற்கு என்னை நீங்கள் விடுவித்தால் போதும் என்பதாக எல்லா சொத்துக்களையும் கொடுத்துட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மக்காவை விட்டு வெளியேறுகிறார். அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்கி தந்தான். வமினன் நாஸி மன் யஷ்ரி நஃப்ஸஹு இப்திகாஅ மர்தாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தை நாடி தனது நஃப்ஸையே அல்லாஹ்விடத்திலே வியாபாரம் செய்த மனிதர் இவர் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சுஹைப் ரூமி சம்பந்தமாக இந்த வசனத்தை இறக்கினார். மதீனா சென்றடைந்த உடனே பிற்காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஹைப் ரூமி அழைத்து சொன்னாங்க, யா அபா யஹ்யா, சுஹைப் ரூமியுடைய இன்னொரு பேர் அபா யஹ்யா, யா அபா யஹ்யா, நீ செய்த வியாபாரம் மிக லாபகரமான வியாபாரம், நீ முழு சொத்தை கொடுத்துட்டு வந்த பாரு, நீ அந்த மக்கள்கிட்ட கொடுத்த சொத்து இல்லை, அல்லாஹ்ட்ட வியாபாரம் செஞ்சுட்ட, அல்லாஹ் உனக்காக சோனபதியை தயார் செய்து வைத்திருக்கிறார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோபனம் சொன்னார். அருமையானவர்களே, ஒவ்வொரு மனிதரும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகிற பொழுது ஒரு மிகப்பெரிய விலையை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்திலே தன்னை 40வது நபராக இணைத்துக் கொண்டவர். அவர்கள் ஹிஜ்ரத் மேற்கொள்ளுகிற பொழுது மக்காவை விட்டும் மதீனாவுக்கு செல்கிற பொழுது பகிரங்கமாக காபாவை வலம் வந்து 7 முறை சுற்றி அறிவிப்பு செய்தார்,
நான் ஹிஜ்ரத் செய்கிறேன், நான் ஹிஜ்ரத் செய்கிறேன். என்னை யார் பின்தொடர்கிறீர்களோ அவர்கள் தனது தாய் இழக்க தயாராக இருந்தால், தன் தாயை மகன் இழக்க தயாராக இருந்தால் என்னை பின்தொடரட்டும். தனது மனைவியை யார் விதையாக்க துணிகிறாரோ அந்த கணவர் என்னை பின்தொடரட்டும். நான் பகிரங்கமாக அறிவிப்பு செய்துவிட்டு நான் மக்காவை விட்டு வெளியேறுகிறேன் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வெளியேறுகிறார்கள். வெளியேறுகிற பொழுது உமர் ரலியல்லாஹு மாத்திரம் போகல, அவங்களோட சேர்ந்து ஐயாஷ் என்று சொல்லக்கூடிய ஒருவரும் ஹிஷாம் என்ற ஒரு சஹாபியும், மொத்தம் 3 பேர் என்ன செய்யறாங்கன்னா திட்டமிடுறாங்க. நம்ம 3 பேர் சேர்ந்து ஹிஜ்ரத் போலாம், 3 பேர் சேர்ந்து மக்கா விட்டு மதீனாவுக்கு போலாம் என்பதா என்ன செய்யறாங்க, முடிவு செய்யறாங்க. முடிவு செய்து 3 பேரும் ரகசியமாக தனது இல்லத்தை விட்டு வெளியேறுகிற பொழுது ஹிஷாமுடைய குடும்பத்தார்கள் கண்டுபிடிச்சிடறாங்க. இவர் மதீனாவுக்கு போறாரு என்பதா கண்டுபிடிச்சி ஹிஷாம கையையும் காலையும் கட்டி என்ன செய்யறாங்கன்னா சிறைபிடிச்சிடறாங்க. குறிப்பிட்ட இடத்திற்கு வர வேண்டும் என்பதாக பேசி வைத்திருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹிஷாமு, ஐயாஷ் 3 பேரும். ஐயாஷ் குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு வந்துட்டாரு, உமர் ரலியல்லாஹு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்துட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து பேசுறாங்க. ஹிஷாம் வரல, சரி நம்ம கிளம்பி போலாம் என்பதா என்ன செய்யறாங்கன்னா கிளம்பி போறாங்க. மதீனாவுக்கு நெருக்கத்துக்கு செல்லுகிற பொழுது இந்த ஐயாஸை தேடிக்கொண்டு மக்காவின் முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய அபூ ஜஹில், ரபியா 2 பேரும் பின்தொடர்ந்து வந்தாங்க. பின்தொடர்ந்து வந்து சொன்னாங்க, ஐயாஸ், நீ மதீனாவுக்கு செல்வதற்காக துணிந்து விட்டாய், ஆனால் உனது தாயாரோ அங்கே மக்காவில் தனது தலையை விரித்து போட்டு நடு வெயிலிலே நின்று கொண்டிருக்கிறார். நீ வராமல் வெயிலை விட்டும் நான் நிழலுக்கு செல்ல மாட்டேன், எனது தலையை நான் கட்ட மாட்டேன் என்பதாக சபதம் செய்திருக்கிறார். உனது தாயை பரிதவிக்க விட்டு விடாதே, நீ வந்துவிடு என்பதாக அபூ ஜஹிலும் ரபியாவும் அழைக்கிறார்கள். தாய் மேல் ரொம்ப பாசமா உள்ளவர் ஐயாஷ். ஐயாஷ் யோசிக்கிறார், நான் மக்காவுக்கு திரும்புகிறேன் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்துல சொல்லுகிற பொழுது உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஐயாஸ், இது ஏமாற்று வேலை, இது ஏமாற்று வேலை. வெயிலின் தாக்கம் கூடினால் உன் தாயார் தானாக நிழலுக்கு சென்று போய் உட்கார்ந்து விடுவார். தலையிலே அரிப்பு எடுத்து விட்டால் தனது தலையை வாரிக்கொள்வார். நீ இதையெல்லாம் பொருட்படுத்தாத, நீ இது ஏமாற்று வேலை, இந்த ஏமாற்றுக்கு நீ மயங்கி விடாதே என்பதாக ஐயாஷை தடுக்கிறார்கள். ஆனால் ஐயாஷ் கேட்கறதா இல்லை. தன் தாய் மேல உள்ள பாசம், திரும்பி மக்காவுக்கு போறதுக்கு சம்மதிச்சிடுறார். அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தான் ஒட்டகத்தை கொடுத்து, நீ இந்த ஒட்டகத்தில் பயணம் செய், எனது ஒட்டகம் தந்திரமான ஒட்டகம், ஒருவேளை இவர்கள் உனக்கு ஆபத்து விளைவிக்க நினைத்தால் இது என்னிடத்தில் உன்னை கொண்டு வந்து சேர்க்கும், ஆனால் என் ஒட்டகத்துக்கு பின்னால வேற யாரையும் ஏத்திராத, நீ மட்டும்தான் பயணிக்கிறோம் என்பதாக என்ன செய்யறாங்கன்னா தனது வாகனத்தை ஒட்டகத்தை கொடுத்து ஐயாஷ மக்காவுக்கு போ என்பதாக அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஐயாஸ், அபூ ஜஹில், ரபியா 3 பேரும் தனித்தனி ஒட்டகத்தில் வருகிறார்கள். சிறிது தூரம் கடந்த உடனே அபூ ஜஹில் சொல்கிறான், ஐயாஷே, எனது ஒட்டகம் மிகவும் களைப்படைந்து விட்டது, இனிமேல் என்னை அது சுமக்காது, என்னை உன்னோடது ஒட்டகத்தில் ஏற்றிக்கொள் என்பதாக சொல்லுகிற பொழுது ஐயாஸ் உமர் ரலியல்லாஹு சொன்னதை மறந்துடுறார். உமர் ரலியல்லாஹு சொல்லி அனுப்பினதை மறந்துடுறார். இறக்க குணமுடையவர் ஐயாஸ். சரி, என் பின்னால் ஏறிக்கொள் என்பதாக ஒட்டகத்தை படுக்க வைத்து தனக்கு பின்னால் அபூ ஜஹிலை ஏற்றிக்கொண்டு பயணத்தை தொடர்கிற கொஞ்ச நேரத்தில் என்னாச்சுன்னு சொன்னா, ஐயாஷினுடைய 2 கைகளையும் பின்னால் பிடித்து கட்டி
2 கால்களையும் கட்டி ஒரு பொதி போல் ஆக்கி ஒட்டகத்துக்கு பின்னால் வச்சு கட்டி என்ன செய்யறாங்கன்னா மக்காவுக்கு கொண்டு போயிடலாம். மக்காவுக்கு கொண்டு போய் ஹிஷாம் எங்கு அடைக்கப்பட்டிருக்கிறாரோ, 3 பேர் தான் திட்டம் போட்டாங்க. உமர் ரலியல்லாஹு மாத்திரம் மதீனாவுக்கு வந்துட்டாங்க. ஹிஷாம் எங்கே அடைக்கப்பட்டிருக்கிறாரோ அதே இடத்துல ஐயாசையும் கொண்டு அடைத்து வைத்து விடுகிறார்கள். பல ஆண்டுகள் சிறை, கைகளும் கால்களும் கட்டப்பட்டு அவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு வீட்டில் முகடு இல்லாத ஒரு வீட்டில் என்ன செஞ்சாங்க, அடைக்கப்பட்டிருந்தாங்க. 4 சுவர் மட்டும் இருக்கும், மேலே என்ன செய்யாது, ஓடுகிற எதுவுமே கிடையாது. முகடு இல்லாத ஒரு வீட்டில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போன உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, ஐயாசு ஹிஷாமு இது மாதிரி மக்காவில் மாட்டிக்கிட்டாங்க என்று சொல்லுகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள், ஐயாசையும் ஹிஷாமையும் யாரின் இடத்தில் அழைத்து வருவது, அவருக்கு சோபனம் இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்கிற பொழுது வலீத் பின் வலீத் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, மக்காவாசி, ஹாலித் பின் வலீத் என்று சொல்லக்கூடிய மிக பிரபலமான சஹாபியினுடைய சகோதரர் வலீத் பின் வலீத், அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் அழைத்து வருகிறேன், நான் அவர்களை விடுவித்து அழைத்து வருகிறேன் என்பதாக இரவோடு இரவாக மக்காக்குள்ளே நுழைந்து அந்த முகடு இல்லாத வீட்டுக்குள் ஏறி குதிச்சு அவருடைய கைகளையும் கால்களையும் அவிழ்த்து இரவோடு இரவாக என்ன செஞ்சிட்டாங்கன்னா மக்காவிலிருந்து மதீனா கொண்டு வந்தாங்க. வலீத் இப்னு வலீத். அருமையானவர்களே, ஒவ்வொரு சஹாபிக்கு பின்னாலும் இத்தனை வழிகள் தாங்கித்தான் அந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஏழை முஹாஜிர்களுக்கு இவ்வளவு வழியை இந்த சமூகம் கொடுத்தது என்று சொன்னால், அந்த முஸ்லிம்களுடைய தலைவராகிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மக்காவை விட்டும் வெளியேறுவதற்கு அனுமதிப்பாங்களா? அல்லாஹ் தஆலா சொன்னான் குர்ஆன்ல, நபியே, உம்மை இந்த ஊரை விட்டு வெளியேற்றி விட வேண்டும், அல்லது கொலை செய்து விட வேண்டும், அல்லது சிறைபிடிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறார்கள். தாருன் நதுவா, மக்காவின் முற்றத்தில் இருக்கக்கூடிய தாருன் நதுவா, அதிலே குறைஷி தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடுகிறார்கள். ஒன்று கூடி இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செய்வது என்பதாக ஆலோசிக்கிற பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முடிவை சொல்கிறார்கள். சிறைபிடிக்கலாம், ஊரை விட்டு வெளியேற்றி விடலாம். அப்பொழுது அங்கிருக்கக்கூடிய அபூ ஜஹல் சொல்கிறான், இல்லை 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 இல்லை, ஊரை விட்டு வெளியேற்றி விட்டால் எங்கோ சென்று தனது ஆதிக்கத்தை வளர்த்து கொண்டு, தனது அதிகாரத்தை வளர்த்து கொண்டு, தனது பலத்தை பெருக்கிக் கொண்டு நாளை மக்கள் மீது போர் தொடுத்தாலும் போர் தொடுத்து விடுவார். அப்படியெல்லாம் அனுமதிக்க முடியாது. அவரை கொலை செய்வதுதான் ஒரு வழி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை என்ன செஞ்சிடணும், கொலை செஞ்சிடணும். கொலை செஞ்ச அந்த குடும்பத்தாருக்கு யார் பதில் சொல்வது? ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள். மக்காவின் குடும்பத்திலிருந்து ஒவ்வொருவரும், ஒரு குடும்பத்துக்கு ஒருவர் என்பதாக என்ன செய்யணும், அந்த கொலைக்கு வரணும். எல்லோரும் சேர்ந்து முஹம்மதை தாக்க வேண்டும். எல்லோரும் சேர்ந்து தாக்கினால் அந்த குடும்பத்தார்கள் என்ன செய்வார்கள்? யாரிடத்தில் அவர்கள் குற்றம் சுமத்த முடியும்? இந்த திட்டம் தீட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுத்தான். நீங்கள் மக்காவை விட்டு வெளியேறி விடுங்கள், மதீனாவுக்கு சென்று விடுங்கள் என்பதாக அனுமதி கொடுத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு நாள் மதிய நேரம், நற்பகல் நேரம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. எப்பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நேரத்தில் வரமாட்டாங்க. ஒன்று காலையில் வருவாங்க, இல்லைன்னா மாலையில் வருவாங்க. அன்றைக்கு மதிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு அவசர செய்தி இருக்கிறது என்பதை நான் விளங்கி கொண்டேன். அங்கே வந்து எனது தந்தையார் அபூபக்கரை அழைத்து ஏதோ ஒன்று பேசுவதற்காக முற்படுகிற பொழுது
அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டில் அவங்க பிள்ளைங்க 2 பேர் அஸ்மாவும் ஆயிஷாவும் உள்ள வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ரகசியம் பேசணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இந்த 2 பேர் என் பிள்ளைங்க தான், எது வேண்டுமானாலும் நீங்கள் பகிரங்கமாக சொல்லுங்கள், ரகசியம் பாதுகாக்கப்படும். அல்லாஹ் தஆலா எனக்கு அனுமதி கொடுத்திருக்கிறான். நாம் அதிகாலை வேளையில் மக்காவிலிருந்து வெளியேற வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது ஏதோ ஒரு குருட்டுத்தனமான பயணமாக இந்த பயணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அமைக்கல. சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு சேர்ந்து திட்டமிடுகிறார்கள். என்ன திட்டம்? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் எப்பொழுது ஹிஜ்ரத்தை பற்றி பேச ஆரம்பித்தீர்களோ அப்பொழுது நான் 2 ஒட்டகைகளை வாங்கி நன்கு தீனி போட்டு நன்கு பயிற்சி கொடுத்து அதை நான் வளர்த்து வருகிறேன். 2 ஒட்டகங்களை நான் 4 மாசமா பயிற்சி கொடுத்து தயார் செய்து வச்சிருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒட்டகைக்கான பணத்தை கொடுக்குறாங்க. இல்லை யா ரசூலல்லாஹ், நீங்கள் அன்பளிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லை இல்லை, இது ஒரு புனிதமான பயணம், தியாகம் நிரம்பிய பயணம், அல்லாஹ்விற்காக செய்யப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான பயணம். இதற்கு நான் அன்பளிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அதற்கான விலையை பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான விலையை கொடுக்கிறான். திட்டமிடுறாங்க. என்ன திட்டம்? நாம் பொதுவாக மதீனாவுக்கு செல்லக்கூடிய பாதையில் செல்வதில்லை. மதீனாவுக்கு செல்ல பொதுவாக எல்லா மக்களும் எந்த பாதையிலே செல்வார்களோ அந்த பாதை அல்லாமல் ஒரு புதிய பாதையாக நாம் மதீனாவை நோக்கி செல்ல வேண்டும். அந்த பாதை ஆபத்து நிறைந்ததாக இருந்தாலும் சரி, அதற்கு ஒரு வழிகாட்டி வேணும். சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, அப்துல்லா இப்னு உரையத் என்ற ஒருவரை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன், கூலி கொடுத்து வழிகாட்டுவதற்கு. அவர் முஸ்லீமான்னு கேட்டால் முஸ்லீம் இல்லை, ஆனால் நம்பிக்கைக்குரியவர். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய நம்பிக்கைக்குரிய வழிகாட்டி. அவர் நம்மை வளமையான பாதை அல்லாமல் யாரும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு புதிய பாதையிலே நம்மை அழைத்து செல்வார். நாம் உடனடியாக மக்காவை விட்டும் மதீனாவை நோக்கி உடனடியாக செல்லக்கூடாது. மக்காவை விட்டும் வெளியேறி குறிப்பிட்ட ஒரு இடத்திலே நாம் சில நாட்கள் தங்கியிருந்து விட்டு மக்காவின் குறைஷிகள் நடவடிக்கைகளை நாம் கிரகித்துக் கொண்டு மக்கள் எல்லாம் அமைதியான பிறகு நாம் அங்கிருந்து பயணத்தை புறப்பட வேண்டும். எங்கு தங்குவது? சவுர் என்று சொல்லக்கூடிய ஒரு மலை, அதில் இருக்கக்கூடிய ஒரு குகை, அதிலே தங்கலாம். அங்கே இருக்கிற வரைக்கும் அங்கே உணவுக்கான ஏற்பாடை செய்ய வேண்டும். சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, எனது மகனார் அப்துல்லா இப்னு அபூபக்கர், எனது மகளார் அஸ்மா, இந்த 2 பேரும் அதற்கான ஏற்பாடை செய்வார்கள். மாத்திரமல்ல, இந்த மகன் அப்துல்லா மக்காவாசிகள் என்னவெல்லாம் பேசுகிறார்கள் அந்த பகல் பொழுதிலே என்பதாக பேச்சுக்களை எல்லாம் உள்வாங்கி உளவுப்படை செய்து பேச்சுக்களை எல்லாம் சேகரித்து இரவு நேரத்திலே வந்து நம்மிடத்திலே அந்த தகவலை சொல்வார். உணவும் கொண்டு வந்து விடுவார். அதே போல் அஸ்மாவும் அப்துல்லாவும் நடந்து வரக்கூடிய பாதைகளை, காலடி தடங்களை வைத்து மக்காவாசிகள் நம்மை கண்டுபிடித்து விடக்கூடாது. எனவே அந்த காலடி தடங்களை அழிப்பதற்கு ஆமிர் இப்னு ஃபுஹைரா என்று சொல்லக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹுடைய அடிமை சில ஆடுகளை வைத்து மேய்த்து இவங்க நடந்து வர பாதை மேல ஆடை என்ன செய்யணும், ஓட்டிட்டு வந்து அந்த தடங்களை அழிக்க வேண்டும். இவ்வளவு ஏற்பாடை செஞ்சுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாலை வேளையில அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டுக்குள்ள போகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை சுற்றி திட்டமிட்டது போல் மக்காவின் வாலிபர்கள் பதுங்கி இருக்கிறாங்க ஆயுதத்தோட.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு வெளியேறுகிற பொழுது தனது சகோதரர் அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, பின்னால் மருமகனார் அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹுவை அழைத்து மக்கள் தன்னிடத்திலே கொடுத்து வைத்திருக்கின்ற அமானித பொருட்களை எல்லாம் ஒப்படைத்து, இன்னென்ன மக்களிடத்திலே இன்னென்ன பொருட்களை கொடுத்து விட்டு நீங்கள் பின்னால் கிளம்பி என்னை குபாவிலே வந்து சந்தியுங்கள் என்பதாக ஒரு இடத்தை பதிவு செய்து அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தனது படுக்கையில் தனது போர்வையை போர்த்தியவராக படுக்க வச்சாங்க. அது எவ்வளவு பெரிய தியாகம்! அல்லாஹ் அதையும் குர்ஆன்ல சொல்றான். وَمِنَ النَّاسِ مَن يَشْرِي نَفْسَهُ ابْتِغَاءَ مَرْضَاتِ اللَّهِ. அல்லாஹ் சுஹைபுர் ரூமி அவர் விஷயத்திலையும் இந்த வசனத்தை இறக்கி தந்தான். சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க விஷயத்திலையும் இந்த வசனத்தை இறக்கி தந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய படுக்கையில படுக்கிறாங்கன்னு சொன்னா உயிரை பணயம் வைத்து படுக்கிறது. ஏன்னா வீட்டை சுற்றி பெருமானாரை கொலை செய்வதற்காக தயாராக நிற்கிறார்கள் மக்கத்து குறைஷிகள், மக்கத்து வாலிபர்கள். இதுதான் முஹம்மது என்பதாக நினைத்து எல்லோரும் ஒரு நேரத்தில் தாக்கிவிடக்கூடும். இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கையிலே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்றைக்கு படுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும். சுற்றி பார்த்தால் மக்காவின் எல்லா வாலிபர்களும் நிறைந்து நிற்கிறார்கள். அல்லாஹு தஆலா வஹி அறிவித்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிடி மண் எடுத்தார்கள். ஒரு பிடி மண் எடுத்தார்கள். சூரத்து யாசீனை ஓத ஆரம்பிச்சாங்க. வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தா, நாம் உங்களுக்கு முன்னால் ஒரு திரை ஏற்படுத்தினோம். வமின் ஹல்ஃபிஹிம் சத்தா, உங்களுக்கு பின்னால் ஒரு திரை ஏற்படுத்தினோம். ஃபஹும் லா யுப்சிரூன், யாரும் பார்க்காதவாறு இந்த திரையை நாம் ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்லுகின்ற அந்த வார்த்தையை ஓதி அந்த மண்ணில் ஊதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மண்ணை தூவி விட்டார்கள். அங்கிருக்கக்கூடிய எல்லோருடைய தலையிலையும் அது பட்டது. எல்லோருடைய தலையிலையும் பட்டுச்சு. அப்படியே கண்கள் திறந்து இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். பெருமானாருடைய உருவம் யாருடைய கண்களுக்கும் தெரியல, யாருடைய கண்களுக்கும் தெரியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயமின்றி நிம்மதியாக அந்த இடத்திலிருந்து கடந்து சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு வீட்டை அடைந்து அங்கிருந்து என்ன செய்யறாங்கன்னா சவுர் குகையை நோக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணப்படுறாங்க. அதிகாலை வேளையில அந்த இடமாக வருகிற பெருமானாருடைய வீட்டு பக்கமாக வருகின்ற ஒரு பெரியவர் கேட்டார், யாருக்காக காத்திருக்கிறீர்கள்? நாங்கள் முஹம்மதுக்காக காத்திருக்கிறோம். முஹம்மது எங்கே? முஹம்மது உள்ளே படுத்திருக்கிறார். முஹம்மது உள்ளே படுத்திருக்கிறார். இல்லை, முஹம்மது வெளியேறியதை நான் பார்த்தேன். உங்களுடைய தலைகளில் எல்லாம் என்ன மண் விழுந்திருக்கிறது என்று கேட்கிற பொழுது எல்லோரும் தட்டி பார்த்தார்கள். தலையில மண் இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட சவுர் குகையில போய் தங்குறாங்க. அல்லாஹ்வின் ஏற்பாடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவுர் குகைக்குள்ள போகிற பொழுது முழுமையாக பாதுகாத்தார்கள் சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. கொஞ்ச நேரம் முன்னால் நடப்பார்கள், கொஞ்ச நேரம் பின்னால் நடப்பார்கள், வலப்புறமாக நடப்பார்கள், கொஞ்ச நேரத்தில் இடப்புறமாக நடப்பார்கள். பெருமானார் கேட்டாங்க, ஏன் அபூபக்கர் இப்படி என்னை சுற்றி சுற்றி வருகிறீர்கள்? யா ரசூலல்லாஹ், முன்னால் யாரும் தாக்கி விடுவார்களோ என்று பயந்து நான் முன்னால் செல்கிறேன், அல்லது பின்னால் யாரும் வந்து விடுவார்களோ என்று நான் பின்னால் வருகிறேன், வலப்புறமும் இடப்புறமும் உங்களுக்கு ஆபத்து வந்துவிடும் என்பதாக பயந்து கொண்டே வருகிறேன் என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க. சவுர் குகையில உள்ளே போ தங்கும் பொழுது அல்லாஹ் தஆலா ஒரு ஏற்பாடு செய்தான். சில புறாக்களை அனுப்பினான். சில புறாக்களை அனுப்பினான். சவுர் குகையினுடைய வாசலில் அது கூடு கட்டியது. கூடு கட்டி முட்டையும் போட்டு வைத்தது. சில சிலந்தி வலைகளை அல்லாஹ் தஆலா அனுப்பினான். சிலந்திகளை அது நூலாம்படையாக பின்னி சவுர் குகையினுடைய வாசலை அடைச்சிச்சு. அல்லாஹ்வுடைய ஆயுதத்தை பாருங்க, எவ்வளோ பெரிய ஆயுதம் தாங்கி மக்காவாசிகள் பின்னால வராங்க. அல்லாஹ் கொடுத்த ஆயுதத்தை பாருங்க. வெறும் பறவைகள், புறாக்கள், சிலந்திகள் விரலினால்
சிலந்தியினுடைய வீடுகளை அழித்து விட முடியும். அந்த சிலந்தி வலையை கொண்டு அல்லாஹ் தஆலா சவுர் கோயிலுடைய வாசல் அல்லாஹ் தஆலா நூலாமலையால் மறைக்க செய்தான். சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எதிரிகள் கொஞ்சம் குனிந்து பார்த்தால் நம்முடைய தலைகள் தெரிந்து விடும். இந்த இடத்துல நம்ம பதுங்கி இருக்கிறோமே, எனக்கு பயமாக இருக்கிறது, நாம் தன்னந்தனியாக இருக்கிறோம். பெருமானார் சொன்னாங்க, லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, தோழரே பயப்படாதே, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அல்லாஹ்வுடைய படை நம்மோடு இருக்கிறது. அதே போல் சவுர் குகையை நெருங்கிய ஒரு வீரன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி வந்த மக்கா குறைஷிகள்ல ஒருவன் சவுர் குகையை நெருங்கி வந்தான். நெருங்கி வந்து பார்த்தா புறா முட்டையிட்டு இருந்துச்சு, நூலாம்படை அடைச்சி இருந்துச்சு. யாராவது உள்ள போயிருந்தா கண்டிப்பா புறா பறந்திருக்கும். மனிதர்கள் வரக்கூடிய இடத்துல போய் முட்டையிடாது, நூலாம்படைகள் கலைந்திருக்கும். எனவே இங்க யாரும் இருக்க வாய்ப்பில்லை என்பதாக என்ன செஞ்சுட்டான், அங்கிருந்து விலகி போயிட்டான். அருமையானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாள் தங்கியிருந்தாங்க. சவுர் குகையில 3 நாள் தங்கியிருந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா ரசூலல்லாஹ், தாகமாக இருக்கிறது என்பதாக கேட்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவுர் குகையினுடைய ஒரு ஓரத்தை காமிச்சாங்க. அங்கு தண்ணீர் இருக்கு, எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. பார்ப்பதற்கு தண்ணீர் இல்லை. சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பக்கத்தில் போய் பார்க்குறாங்க, ஒரு ஊற்று அந்த இடத்துல இருந்துச்சு. குடித்து பார்த்தார்கள், தேனை விட மதுரமாகவும் பாலை விட வெண்மையாகவும் அது போன்ற ஒரு நீரை அதுவரை வாழ்நாளில் குடித்ததில்லை. யா ரசூலல்லாஹ், மதுரமாக இருக்கிறது என்பதாக சொல்கிற பொழுது நான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தேன், அல்லாஹ் தஆலா சுவன ஆறுகளை தனது கையிலே வைத்திருக்கக்கூடிய மலக்குகளுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான், அவர்கள் ஒரு ஊற்றை இங்கே உதிரச் செய்தார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சுவனத்தின் தண்ணீரை இந்த உலகத்திலே குடிச்சு பார்த்தவங்க சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. அருமையானவர்களே, சவுர் குகையிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாளைக்கு பிறகு அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட அப்துல்லா இப்னு உரையத்தை அவர்கள் அங்கே 3 நாளைக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு கொடுத்த 2 ஒட்டகத்தை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவையும் ஏற்றிக்கொண்டு மக்கள் அறியாத மாற்று பாதையில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா பயணிச்சாங்க. மக்கள் எந்த பாதையில வளமையா செல்வாங்களோ அந்த பாதை அல்லாத கரடு முரடான மலைப்பாங்கான மற்றொரு பாதை வழியாக அழைச்சிட்டு போனார், கூட்டிட்டு போனார். இந்த நேரத்தில் மக்காவாசிகள் சொன்னாங்க, அபூபக்கர் உடைய தலையையோ முஹம்மதருடைய தலையையோ யார் கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு 200 உயர்ஜாதி ஒட்டகம் கொடுக்கப்படும், உயர்ஜாதி ஒட்டகம் 200 கொடுக்கப்படும் என்பதாக பரிசு அறிவிக்கிறார். அதற்கு ஆசைப்பட்டு பல பிரிவுகள் பல படைப்பிரிவுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடிக்கொண்டு 4 செல்கிறார்கள். அதில் சுராக்கா என்ற ஒருவர் பின்னால் இஸ்லாத்துக்கு வரார். சுராக்கா அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடிக்கொண்டு பெருமானார் எப்படி திட்டமிடுவார்கள் என்பதையும் அறிந்த அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாதையில் போறாங்களோ அந்த பாதையை நோக்கி பயணிக்கிறார், மிக வேகமாக பயணிக்கிறார். பயணித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்குகிறார். சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பயந்தாங்க, யா ரசூலல்லாஹ், யாரோ ஒருவர் நம்மை பின்தொடர்ந்து வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பயப்படாதீங்க. சுராக்கா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்குகிற பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, சுராக்காவினுடைய குதிரையினுடைய காலை பூமி உள்வாங்குச்சு, குதிரையினுடைய கழுத்து வரைக்கும் உள்வாங்கிடுச்சு. சுராக்கா உணர்ந்து கொண்டார், நாம் துரத்துவது சாதாரண மனிதரை அல்ல, நிச்சயமாக இறை தூதரைத்தான் நாம் துரத்துகிறோம். நாம் அவரிடத்தில் மன்றாடாவிட்டால் நாம் இன்றைக்கு பூமியோடு புதைந்து போவோம் என்பதை உணர்ந்து கொண்டு சுராக்கா என்ன செய்யறார்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அழைக்கிறாங்க. முகமது அவர்களை என்னை விட்டுருங்க, நான் உங்களை பின்தொடர மாட்டேன் என்பதா என்ன செய்யறாங்க, அழைக்கிறார்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டுவிடும்படி பூமிக்கு கட்டளையிடுறாங்க. பூமியும் விட்டு விட்டது. இப்படி 3 முறை நடக்குது. பூமி விட்டு வெளியே வராரு, 200 ஒட்டகம் கண்ணில் தெரியுது. 200 ஒட்டகத்துடைய ஆசைப்பட்டு மீண்டும் என்ன செய்யறாரு? துரத்துறாரு. மீண்டும் பூமி உள்வாங்குது. மீண்டும் மன்றாடுகிறார், மீண்டும் விடுவிக்கப்படுகிறார், மீண்டும் துரத்துகிறார். 3 முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுவித்தார்கள். அதற்கப்புறம் சுராக்கா உணர்ந்து கொண்டால் நாம் என்ன செய்ய முடியாது? முஹம்மதை பிடிக்க முடியாது, நாம் இங்கிருந்து தப்பிக்கவும் முடியாது என்பதாக விளங்கி கொண்ட சுராக்கா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன், நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு பாதுகாப்பு கடிதத்தை நீங்களுடைய கையில் எழுதி கொடுங்க என்று சொல்லுகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடுறாங்க. அந்த அப்துல்லா இப்னு உரைக்கது என்ன செய்யறாரு? ஒரு தோளுல ஒரு உயிரினத்துடைய தோல்ல என்ன செய்யறாங்கன்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க? சுராக்காவுக்கு பாதுகாப்பு தராங்க என்பதாக பாதுகாப்பு கடிதம் கொடுக்கப்பட்டு சுராக்கா விடுவிக்கப்படுகிறார். இப்போ சுராக்கா கேட்கிறார், யார சொல்லலாம், யார சொல்லலாம், எனக்கு நீங்கள் ஒரு சுப செய்தியை சொல்லுங்க, என்னை விடுவிச்சிட்டீங்க, நான் ஹயாத்தோட வாழுவேன், எனக்கு நீங்க சுப செய்தியை சொல்லுங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிற்காலத்தில் பாரசீகம் வெற்றி கொள்ளப்படும். அன்றைய வல்லரசாக இருந்தது ரோம் பாரசீகம். பாரசீகம் வெற்றி கொள்ளப்படும். அப்படி பாரசீகம் வெற்றி கொள்ளப்படுகிற பொழுது பாரசீகத்தினுடைய மன்னர் கையில் இருக்கக்கூடிய காப்பு உன் கையில் பூட்டப்படும், உன் கையில போடப்படும் என்பதாக சொன்னாங்க. கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். ஊருக்குள்ள இருக்க முடியாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால ஊருக்குள்ள இருக்க முடியல. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களால ஊருக்குள்ள இருக்க முடியல. ஊரை விட்டும் துரத்தப்படுகின்ற ஒரு மனிதர். அவர்கள் சொல்கிறார்கள், வல்லரசனுடைய ஆதிக்கம் முஸ்லீம்களுடைய கையில கிடைக்கும், அந்த வல்லரசின் அரசராக இருக்கிறவருடைய காப்பு உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லுகிற பொழுது அதை நம்பி ஏற்றுக்கொள்கிறார். அந்த வாக்கை உறுதியா நம்பி ஏற்றுக்கிறார். வரலாறுகளை எழுதுறாங்க, பின்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு காலத்தில் பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு, சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலத்துக்கு பிறகு, சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் பாரசீகம் வெற்றி கொள்ளப்படுகிறது. பாரசீகத்திலிருந்து வெற்றி பொருட்கள் எல்லாம் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்க்கப்படுது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எல்லா பொருளையும் கலைச்சிட்டு தேடுறாங்க. தேட்டா ஒரு காப்பு மட்டும் கிடைக்குது, ஒரு காப்பு மட்டும் கிடைக்குது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கிறாங்க, இல்ல இன்னொரு காப்பு இதுல இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு காப்பும் இருக்கணும். பார்த்தா அதுல ஒருவர் அபகரிச்சு வச்சிருந்தார் இன்னொரு காப்பை. அந்த காப்பை ஒப்படைச்சிடறாங்க. அந்த காப்பை எடுத்துட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சுராக்காவை தேடினாங்க. சுராக்காவை தேடி சுராக்கா கையில் இதை கொடுத்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுத்தாங்களே, அந்த வாக்கை நான் நிறைவேற்றிட்டேன்னு சொன்னாங்க. அந்த வாக்கை நான் நிறைவேற்றிட்டேன். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவுரில் இருந்து கிளம்பி மதீனாவுக்கு அருகே இருக்கக்கூடிய குபா என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு போறாங்க. அங்குதான் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள வர சொல்லியிருந்தாங்க. குபாவில் போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12 நாட்கள் அங்கு தங்கினாங்க. 12 நாட்கள் தங்கி அங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தினால் இஸ்லாத்தினுடைய முதல் பள்ளிவாசல் கட்டப்பட்டது. மஸ்ஜிதே குபா. உம்ராக்கு பயணம் செய்யக்கூடியவங்க மதீனா டூர்ல முதல்ல காட்டப்படக்கூடிய பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் குபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒழுவோடு தான் வீட்டிலிருந்து கிளம்பி மஸ்ஜிதுல் குபாவில் 2 ரக்காத் தொழுகிறாங்களோ அவங்க முழுமையான உம்ராவின் நன்மை பெற்றுக் கொள்வார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பள்ளியில் 2 ரக்காத் நபி தொழுவது ஒரு உம்ரா செய்யறதுக்கு நிகரான நன்மையை தரும். மஸ்ஜிதுல் குபா அங்கிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தருகிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்ட உடனே மதீனாவாசிகள் தினமும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, மதீனாவுடைய எல்லை பகுதி வரைக்கும் வந்து பார்ப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு வந்துருவாங்க என்பதாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு உள்ள போகின்ற அந்த செய்தியை முதல்ல யார் சொல்றாருன்னா, ஒரு யூதர் சொல்கிறார். அவர் தனது வீட்டினுடைய மொட்டை மாடிக்கு ஏறுகிறார்.
மொட்டை மண்ணா அன்னைக்கு காங்கிரீட் கிடையாது, முகடாக போட்டிருப்பாங்க. தன்னுடைய வீட்டினுடைய மேற்பகுதிக்கு மேலே ஏறி ஏதோ ஒரு வேலை சம்பந்தமாக மேலே ஏறுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வர்றதை பார்க்குறாங்க. வரதை பார்த்த உடனே என்ன செய்கிறாங்க, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நபி இதோ வருகிறார் என்று மதீனாவில் போய் அறிவிப்பு செய்கிறாங்க. மதீனாவாசிகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, வெளியே வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்று மதீனாவுக்குள்ளே கொண்டு சென்றார்கள். அன்றைக்கு சென்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று வரைக்கும் மதீனாவில் இருக்கிறாங்க. மக்கா வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. மதீனாவாசிகள் எல்லாம் பயந்தாங்க. தனது சொந்த ஊரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைப்பற்றி விட்டார்கள், இனிமேல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுக்கு குடியேறிடுவாங்க என்பதாக பயந்தாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இல்லை லகுந்து மினல் அன்சாரி, நான் மதீனாவாசியாகவே இருப்பேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இன்றைக்கு மதீனாவாசியாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துயில் கொள்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த ஹிஜ்ரத் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இந்த பயணம் அப்படிங்கிறது சாதாரண ஏதோ மதுரையிலிருந்து சென்னைக்கு போகிற மாதிரி உள்ள பயணம் கிடையாது. இவ்வளோ தியாகம், இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ சோதனை. அந்த சோதனைக்கு பிறகுதான் இஸ்லாம் மறுமலர்ச்சி அடைந்தது. கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலத்தில் 1500 கிலோமீட்டர் மதீனாவை சுற்றி 1500 கிலோமீட்டர் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அன்றைக்கு உயிர் பெற்றது. அதுக்கு அடுத்த 10 ஆண்டு காலத்தில் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க காலத்தில் 2.5 லட்சம் மைல் அளவுக்கு இஸ்லாம் உலகத்தை ஆதிக்கம் செலுத்தியது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை இந்த ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய தியாக பயணம் என்பதை நம்ம என்ன செய்யணும், உள்வாங்க வேண்டும். அது மிக சிறந்த படிப்பினைகளை இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு ஈமானை ஊட்டுகின்ற மிகப்பெரிய ஒரு வரலாறு. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த வரலாறுகளை எல்லாம் முழுமையாக உள்வாங்கி விளங்கி அந்த வரலாறின் மூலமாக நம்முடைய ஈமானை பலப்படுத்திக் கொள்ளக்கூடிய நசீபையும் தௌஃபீக்கையும் அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் சொந்தமாக்குவானாக. துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், பலா முசீபத்துகள், நோய் நொடிகள் அத்தனை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இம்மை மறுமையில் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் பெற்ற சீதேவிகளாக வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானாக. நாளை மறுமையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயரிய ஷஃபாத்தை பெற்றவர்களாக அன்னாரோடு சுவனபதியிலே தங்குகின்ற பெரும் வாய்ப்பை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் நசீபாக்கி அருள்புரிவானாக. வாஹி தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.